விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும். விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும். நடந்து முடிந்த பிறகு செய்தியாளர்களை அழைத்து விவரமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தாங்களும் இப்போதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னும் 15 நாள் இருக்குல்ல. எப்போ நாமினேஷன் ஆரம்பம்? வருகிற 30ஆம் தேதி தான் ஆரம்பம். காலம் நிறைய இருக்குது. அதனால் பொறுமையாக எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உணர்வுபூர்வமாக நாங்கள் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அத்தனை பேரும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையிலே தொகுதி பங்கீடு அமையும். பாஜக ஆளும் மாநிலங்கள்ல சிறுபான்மையினர் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. எதிர்கட்சி தலைவரா நீங்களும் எந்த ஒரு கண்டனத்தையும் சொல்லல. சிறுபான்மையினரோட பாதுகாவலரா திமுக தான் இருக்கு. நீங்க வெறும் போட்டோக்கு மட்டும்தான் போஸ்ட் கொடுக்குறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் சொல்லி அவர் அப்படிதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கே சொல்றாரு. எப்பொழுது பார்த்தாலும் தேர்தல் வருகின்ற பொழுது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவார். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் அறிவித்து செயல்படுத்தினோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு திமுக தான் பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு உணர்வை தூண்டிவிட்டு ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி அவருடைய வாக்குகளை வாங்குவதற்காக பேசுகின்ற பேச்சு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் அணியை விரும்பி வருகின்ற இஸ்லாமியர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு வழங்கும். அவருக்கு எங்க பலம் இருக்குது? பலம் இருந்தா ஏன் அவசர அவசரமா புதிய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு? இதுவரை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்ததா? இல்லையே. இந்த ஒரு 15 நாள புதிய திட்டத்தை அறிவிக்கிறார். அதுக்கு நிதியும் ஒதுக்கீடுல ஒரு அடிக்கல் நாட்டுறார். இப்படி மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருடைய கவர்ச்சிகரான பேச்சு எடுபடாது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் 4 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் ஏதோ கவர்ச்சிகரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மக்களிடத்தில் எடுபடாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் மக்கள் நம்ப போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற வரை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மின்சார கட்டணம் ஏறல, சொத்து வரி ஏறல, மக்கள் பாதிக்கல. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியும் கூட இன்னும் அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. இந்த ஆட்சியில பார்ப்பது ஊழல் மட்டும்தான். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்கு. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் இல்லை. எங்க அதிகாரமே பலமே கிடையாது. அப்படின்னா தவறு. அன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எல்லாம் தேர்தல் கமிஷன் போயிடுது. நீங்க அதிகாரம் சொல்வதே தவறு. அப்படி அதிகாரத்தை செலுத்துவதில்லை. அது ஒரு சர்வாதிகாரம் தான். இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிப்பு வந்து விட்டது. இனிமேல் தேர்தல் ஆணையம் தான் இதையெல்லாம் மேற்பார்வை செய்யும். ஆட்சி அதிகாரமே அவர்களுக்கு கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.